அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் என்னுடைய உடல்நிலை காய்ச்சல் எனக்கு ஏற்பட்டதுனால பங்கு பேச்சில் பங்கு பெற முடியல. ஆனால் இந்த முக்கியமான 3 நாட்களில் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்க முடியாததற்கு ஃபேஸ்புக்கில் என்னை பின்தொடர்கின்ற 31,000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கும், யூடியூப்பில் என்னை பின்தொடர்கின்ற 6,000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கும் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி தான் உடம்பு கொஞ்சம் தேறி வந்திருக்கு. ஜுரம், காய்ச்சல். சரி, இந்த பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை நோக்கி நம்ம போயின்ட்டுருக்கோம். நேற்றுக்கு நடந்த உலக பொருளாதார மாநாடு, டாவோஸ் மாநாடுன்னு சொல்லக்கூடிய இதில் யூரோப்பில் நடந்த அந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்தை டென்மார்க்கிடமிருந்து வாங்குவதற்கு நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு வாசகத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அதனுடைய தாக்கம் நேற்றுக்கு அமெரிக்க பங்குச்சந்தையிலும் இருந்தது, இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தையிலும் இருக்கும். என்னுடைய அனுமானம் 100லிருந்து 200 புள்ளிகள் நிஃப்டி மேலே ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 25,157 இருக்குது. 100 புள்ளிகளுக்கும் மேலே இன்றைக்கி ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக அரசியல், உலக பொருளாதார தகவல்கள்தான் இப்போ இருக்கக்கூடிய பங்குச்சந்தையின் போக்கை நிர்ணயம் செய்கிறது. இது பகவத்கீதை மாதிரி நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் பயன்படாது, எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பயன்படாது. உலக பொருளாதாரம், உலக அரசியல் நிலவரங்கள், அது செய்திகளாகவும் இருக்கலாம், வதந்திகளாகவும் இருக்கலாம். செய்திகளையும் வதந்திகளையும் நம்பித்தான் இந்த பங்குச்சந்தைங்கிற இந்த வியாபாரம் நடைபெறுகிறது. இதில் ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது சர்வசாதாரணம் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் பதிய வச்சுண்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பயன்படுத்தினோம்னா நமக்கு சேதம் குறைவாக இருக்கும். 26,370க்கு மேலே முடிஞ்ச பங்கு சந்தையானது 24,900 சொச்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,400 புள்ளிகள் இறங்கி நேற்றுக்கு 25,157 முடிஞ்சிருக்கு. இன்னும் ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு 1,200 புள்ளிகளுக்கும் மேலே தேவை. இதுக்கு ஒரே காரணம் உலக அமைதியின்மை. உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு போர்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பயமுறுத்துதல்கள் தான். ஜனவரி முதல் வாரத்தில் ரஷ்யாவிலிருந்து 3 கண்டெய்னர் குரூட் ஆயில் கச்சா எண்ணெயானது ரிலையன்ஸு இறக்குமதி செய்கிறதுன்னு ஒரு வதந்தி தான். இன்னைய வரைக்கும் 8% மேலே சரிஞ்சு போச்சு. நேற்றுக்கு கொஞ்சோண்டு மேலே ஏறி இருக்குது. எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு, எவ்வளோ தூரம் இனிமேல் ஏற போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே நாளில் சரிஞ்சு போச்சு. மேலே ஏறுறதுக்கு 1 மாதங்கள் ஆகிறது. இதுதான் வதந்தியையும் செய்திகளையும் நம்பித்தான் பங்குச்சந்தை நடைபெறுகிறது. பங்குச்சந்தையின் போக்கை நிர்ணயிப்பது வதந்திகளும் செய்திகளும் தான். அப்போ வதந்திகளும் செய்திகள்னால ஏற்படக்கூடிய சரிவானது நிரந்தரம் இல்லை. அப்போ தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவையாக இருக்குது. ரிலையன்ஸ் ஏதாவது நட்டத்தை சந்திச்சிருக்கா, ரிலையன்ஸுடைய லாப நோக்கு எப்படி இருக்குது, ரிலையன்ஸினுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, அசட் குவாலிட்டி எப்படி இருக்குது, டெட்ஸ் எப்படி இருக்குது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உள்ளது ஏற்றமா இறக்கமா, அதுக்கு என்ன காரணம், இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் இருக்கிறவா ஏற்ற இறக்கங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவது வதந்தி தான்.
அதை நாம் எதிர்நோக்க தயாராக இருக்கணும். அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதில் சர்வை பண்ணலாம். இதுபோல் அடுத்த செய்தி, ஹெச்டிஎஃப்சியினுடைய காலாண்டு செய்திகள் விரும்பத்தகுந்த வகையில் இல்லை அப்படின்னு ஒரு வதந்தி. ஆனால் பார்த்தா காலாண்டு முடிவுகள் அருமையான முடிவுகளாக வந்திருக்கு. அருமையான முடிவுகள் வந்த பிறகும் ஹெச்டிஎஃப்சி ஏறலை. காரணம் உலகத்தினுடைய அமைதியின்மை, இதுதான் இதுக்கு காரணம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணவாலாம் என்னமோ ரொம்ப புத்திசாலிகளாக தன்னை நினச்சிண்டு இதிலிருந்து வெளியில் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் முதலீடு பண்ணுறாங்களே தவிர தங்கத்துக்கும் முதலீடுக்கும் எந்த விதமான டிமாண்டும் இப்பொழுது இல்லை. தங்கத்திலையும் வெள்ளியிலையும் முதலீடு பண்ணவாளுக்கு இதுக்கப்புறம் இதே போல் உயர்வு இருக்குமாங்கிறதுக்கான உத்தரவாதமும் இல்லை. பங்குச்சந்தையில் என்ன எப்படி நிலையற்ற ஒரு தன்மையோ அதுபோல தான் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் முதலீடு பண்ணவாளுக்கும் ஒரு நிலையற்ற தன்மை. பங்குச்சந்தை ஏறித்துனா மறுபடியும் தங்கம் வெள்ளி விலை இறங்க ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஏறாது. அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த பந்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகின்றிருக்கு. இது உலக பொருளாதாரம், உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். புவிசார் அரசியல் செய்திகள் தெரியாமல் நாம் பங்குச்சந்தைக்குள்ளே ஈடுபட்டோம்னாலும் நமக்கு நஷ்டம்தான் வரும். 1949க்கு பிறகு நேட்டோங்கிற கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஐரோப்பிய நாடுகளை உள்ளிட்ட அமெரிக்காவின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோவானது அந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பை உறுதி செஞ்சது. இதான செய்தி. அதனால் ஐரோப்பிய நாடுகள் தனக்கு பெரிய எண்ணம் ஒருத்தன் இருக்கான், தனக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அந்த பெரிய எண்ணம் நம்மளை காவந்து பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் கடந்த 75 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு வெளியுறவு கொள்கையும் இல்லாமல் இருந்தது. இதுதான் நிதர்சனம். ஜெர்மனி உலகத்தினுடைய மிகச்சிறந்த தொழில்நுட்ப நாடு தானே. என்ன வெளியுறவு கொள்கை இருக்குது அதுக்கு? பிரான்ஸுக்கு என்ன வெளியுறவு கொள்கை இருக்குது? பிரிட்டனுக்கு என்ன வெளியுறவு கொள்கை இருக்குது? அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை தான் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கும் வெளியுறவு கொள்கை. இது நேட்டோ உறுப்பு நாடுக்கு மட்டும் இல்லை, ஜப்பானுக்கும் இதே தான் கதை. ஜப்பானுக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கையை காட்டுங்க பார்ப்போம். இந்த வெளியுறவு கொள்கைனா என்னென்னா, யார் எனக்கு எதிரி, யார் எனக்கு நண்பன், நான் யாரிடம் பொருளை வாங்க வேண்டும், நான் யாரிடம் பொருளை விற்க வேண்டும், என்னுடைய எல்லைக்கு நான் எந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுப்பேன், என்னுடைய எல்லைக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் என்ன விதமான காரணிகளை நான் கையாளுவேன், இதெல்லாம் தான் வெளியுறவு கொள்கை. பாதுகாப்பு உள்ளிட்ட அடுத்த நாடுகளுடன் உறவையும் நட்பையும் பேணுவது வெளியுறவு கொள்கை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பையும் நம்பி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தனக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கையை வகுத்துக்காதனுடைய விளைவு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பயமுறுத்தலுக்கு அடிபட்டு பயந்து போயிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு கடுமையான வெளியுறவு கொள்கை போக்க 2014க்கு பிறகு தான் இந்தியாவில் ஏற்பட்டது. இது நம்ம கட்சியோ அரசியலோ பேச வேணாம், ஆனால் புவிசார் அரசியலை பேசி தான் ஆகணும். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவினுடைய பாதுகாப்பு கொள்கைங்கிறது ஒரு இரும்பு கரம் கொண்டு காக்கப்பட்டது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஐரோப்பிய யூனியனோட இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று அநேகமாக வர 26ஆம் தேதி அன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய அந்த தலைமை பொறுப்பாளர் இந்தியாவுக்கு வரா. நம்மளுடைய குடியரசு தின பங்கேற்பாளராக சிறப்பு விருந்தினராக வரா. அநேகமாக அன்றைக்கி கையெழுத்தாகும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் ஐரோப்பா நாடுகளுடன் இந்தியாவுக்கு ஒரு தடையற்ற வணிகம். இது எப்போ ஏற்பட்டது தெரியுமா? 2007 ஏற்பட்டு 2013 தோல்வியில் முடிஞ்சு போனது. மறுபடியும் 2022 மறுபடியும் ஆரம்பித்து இப்போ முடிய போகிறது. முடிஞ்சால் நல்லது, முடியும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்த்தா என்ன நடக்கும்னா, 200 கோடி மக்களுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தகம், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 25% மேலே இந்த ஒரே ஒரு ஒப்பந்தம் முடிச்சிடும்.
இந்தியாவினுடைய மக்கள் தொகையும் ஐரோப்பிய யூனியனுடைய மக்கள் தொகையும் சேர்த்தா உலக மக்கள் தொகையில் 25%க்கும் மேலே. அதனால தான் இதை மதர் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்கிறான். ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்கிறா இந்த அக்ரிமெண்ட்டை. ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன். அது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வர அநேகமாக 26ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். 26ஆம் தேதிக்கு பகிரங்கமாக அறிவிப்போகிறோம்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டுருக்கா. இது என்னைக்கோ நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. 2007 ஆரம்பித்து 2013 தோல்வியில் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் 2022 ஆரம்பித்து இப்போ முடியணும்னு எதிர்பார்க்குறோம். இறைவன் அதற்கு வழிவிடணும். இதே போல தான் நம்ம அமெரிக்காவோடையும் ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தையில் நடத்திகிட்டே இருக்கோம். தோல்வியில் முடியாது. பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். தோல்வியில் முடியாது. என்றைக்கு முடிய போகிறதோ தெரியல. இது போன்ற செய்திகள் தான் பங்குச்சந்தையினுடைய போக்கை நிர்ணயம் செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கோ, 26ஆம் தேதிக்கு அப்புறம் பங்குச்சந்தையினுடைய வேகம் அதிகமாகும். இல்லைன்னா இந்த ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூரோப்பிய யூனியன் அண்ட் இந்தியா என்னைக்கு நடக்கிறதோ அதுக்கப்புறம் பங்குச்சந்தையினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும். இது போன்ற பல செய்திகளை நான் நாளையிலிருந்து உங்களுக்கு மறுபடியும் வழங்குவேன். அதற்கு ஆரோக்கியத்தை ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, இன்றைய பங்குச்சந்தை ஏற்றத்தில் தான் இருக்கும் என்ற ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோடு உங்களிடமிருந்து விடைபெற்று நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.